இந்த மாதிரி குளத்துல குட்டையெல்லாம் குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்போ நீங்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேரளாவோட சுகாதாரத்துறையை எச்சரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய ஆபத்து இதில் இருக்க போகுது? கண்ணுக்கே தெரியாத இவ்வளவு சின்ன ஒரு நுண்ணுயிரி அமீபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருப்போம். அதுதான் நம்ம மூக்கு வழியாக மூளைக்குள்ளே போயிட்டு மூளையே சாப்பிடுது, மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய அளவுக்கு அது பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அப்படி இந்த அமீபாவில் என்ன பிரச்சனை வரும்? நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியில் வீட்டுக்கு வர டேப் வாட்டரில் கூட இந்த அமீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் பார்த்தா தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அமீபாவை பற்றின தகவல்கள் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். முழுசாக பாருங்கள். 1960 தான் இந்த அமீபாவை முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. இதோட பேர் நெக்லேரியா ஃபவுலேரி அப்படின்றது. இது பொதுவாக தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணியில் தான் அதிகமாக இருக்கக்கூடியது. குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துலையும், ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடாமல் கொஞ்சம் தேங்கி ஓடுது அப்படின்னா அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு சுத்திகரிக்கப்படாத ரொம்ப அழுக்கு படிஞ்ச இருக்கக்கூடிய குளங்கள்லையும் இந்த அமீபாவை அதிகமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த அமீபாக்கள் வாழக்கூடிய தண்ணியில் போயிட்டு நம்ம குளித்தோம்னா அப்போ இந்த அமீபா நம்ம மூக்கு வழியாக தண்ணி உள்ளே போகும். உள்ளே குளிக்கும் போது அந்த தண்ணி வழியாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ட்ராக்கியான்னு சொல்லுவோம், மூச்சுக்குழாய், இதெல்லாம் மியூக்கோஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளி படலம் படிஞ்சிருக்கும். வெளியேந்து நுண்ணுயிர்கள் எதுவும் உள்ளே போய் தாக்கிடாமல் இருக்கிறதுக்கு. அதை தொலைச்சி உள்ளே போனால் தான் ஸ்கின்னை தொலைக்க முடியும். அந்த சளி படலத்தை இந்த அமீபா ரொம்ப சுலபமாக தாண்டி உள்ளே போயிடுது. இப்படி உள்ளே போனதும் மூக்குக்கு பின்புறத்தில் ஓல்ஃபாக்டரி நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்வ் இருக்கும், ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை போய் இது பிடிச்சிரும். அந்த நரம்பு அங்கேருந்து நேராக அமீபாவை கொண்டு போய் மூளையில் கொண்டு போய் விட்டுரும். ஏன் அந்த நரம்பு மூக்கிலேருந்து நேராக மூளைக்கு போகுதுன்னா அது வாசனையை உணரக்கூடிய நரம்பு. நம்ம ஒன்று முகர்றோம்னா அந்த மனம் அந்த மூக்குக்குள்ளே போயிட்டு அந்த நர்வ் வழியாக தான் நம்ம மூளையை போய் அடையும். அதுக்கான அந்த நர்வை இது தன்னோட பாதையாக பயன்படுத்திக்கிட்டு அது வழியாக நேராக மூளையை போய் அடைஞ்சிரும். அமீபா பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது போலி கால்கள் மூலமாக தான் நடக்கும். அதுக்குன்னு தனியாக கால்கள் நகர்றதுக்கான உறுப்பெல்லாம் கிடையாது. அதோட உடம்புல இருக்கிற பகுதிகளை கொஞ்சம் அங்கங்கே நீட்டி போலி கால்கள்னு அதை தான் நம்ம சொல்லுவோம். அதை பயன்படுத்தி தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும். இது சாதாரணமாக தரைப்பகுதிகளில் மற்ற இடங்களில் இருக்கும் போது. அதே போல் இதுங்களுக்குன்னு தனியாக வாயும் கிடையாது. தன்னோட அந்த வளைந்து எல்லா சைட்லையும் வளையக்கூடிய அந்த உடம்பை அப்படியே வளைச்சி பிடிச்சி ஒரு பாக்டீரியாவை பிடிச்சி அது மூலமாக ஃபேகோசைட்ன்ற முறை மூலமாக அப்படியே விழுங்கிரும் எந்த ஒரு பாக்டீரியாவையும். இப்போ இந்த அமீபா எடுத்துக்கிட்டோம்னா இது மொத்தம் 3 ஸ்டேஜாக ஒரு வாழ்க்கையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்ட் ஸ்டேஜ்ன்றது பொதுவாகவே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். எப்போ அந்த காலநிலையே அதுக்கு உகந்ததா இல்லையோ, ரொம்ப அதிக வெப்பமாகவோ ரொம்ப அதிக குளிராகவோ இருக்கோ அந்த நேரத்தில் அதனால இயங்க முடியாது. அப்போது அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு உரை, ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று மூடிக்கிட்டு அது பாட்டு கிடக்கும். அது வந்து டீஆக்டிவ் ஸ்டேஜில் கிடக்கும். இதுக்கு தான் சிஸ்ட் ஸ்டேஜ்னு பேர். அடுத்தது ட்ரோஃபோசைட் ஸ்டேஜ். இதில் தான் அது ஆக்டிவாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த போலிகால்களால் நகர்ந்து உணவெல்லாம் சாப்பிடக்கூடிய ஸ்டேஜ் இதுதான். நம்ம மூளைக்குள்ளையும் இது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும், ட்ரோஃபோசைட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுக்கு இடையில இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, ஃப்ளாஜெலேட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாஜெலேட் அப்படின்றது என்னன்னா சிலியா ஃப்ளாஜெலா அப்படின்னா சொல்லுவோம், முடி மாதிரியான அமைப்பு. அதில் ஃப்ளாஜெலான்றது 1-2 மட்டும் அப்படியே நீளமாக இருக்கும். சிலியான்றது குட்டி குட்டியாக இருக்கும், செல்களை சுற்றி இருக்கக்கூடியது. இது தண்ணீருக்குள்ளே நீந்தணும் அப்படின்னா இந்த சிலியாவும் ஃப்ளாஜெலாவும் தான் தேவைப்படும். அதில் இந்த அமீபா இந்த ஃப்ளாஜெலேட் ஸ்டேஜில் அந்த நீளமாக இருக்கக்கூடிய முடி மாதிரியான அமைப்பு ஃப்ளாஜெலேட்டோட இருக்கும். அந்த ஃப்ளாஜெலேட்டை அப்படி ஆட்டி தலைமுறை எப்படி தண்ணிக்குள்ளே நீந்துமோ அந்த மாதிரி தண்ணீரில் நீந்துறதுக்கு அதை பயன்படுத்துது. அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இது இந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம மூக்குக்குள்ளே நுழையிற வரைக்கும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும், ஃப்ளாஜெலேட் ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்புறம் அந்த நர்வில் அங்கே தண்ணியில் பயணிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த நர்வில் பயணிக்கும் போது அது பழைய மாதிரியே இந்த ட்ரோஃபோசைட் ஸ்டேஜுக்கு மாறிடும். அப்புறம் மூளையை போய் அடைஞ்சிருதா. இப்போ மூளையில் உள்ள திசுக்கள் எல்லாமே நிறைய செல்களாக ஆனது. அதாவது ஒவ்வொரு செல்லாக சேர்ந்து தான் திசுக்கள் உருவாகிருக்கும். இதுங்க வெளியில் இருக்கும்போது பாக்டீரியா சாப்பிடுதுன்னு சொன்னோம் இல்லையா. பாக்டீரியான்றது ஒரு செல் உயிரி. அப்போ மூளையிலையுமே நிறைய ஒவ்வொரு செல்களாக சேர்ந்தது தான் திசு. இப்போ அந்த திசுக்களை அது பிரித்து ஒவ்வொரு செல்லாக எடுத்தாகணும். அதுக்கு அது என்ன பண்ணணும்னா சைட்டோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு என்சைம் ரிலீஸ் பண்ணணும். அந்த என்சைம் அந்த அமீபாவை சுற்றி நம்ம மூளையில் உள்ள திசுக்கள் எல்லாத்தையும் அப்படியே உருக்கி கரைச்சி கூழ் மாதிரி மாற்றிடும். அப்படி கூழாக மாறின அந்த பொருளை தான் அது அப்படியே சாப்பிடுது. அப்படின்னா அது மூளையை தான் கூழாக மாற்றி அது உணவாக உட்கொண்டுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மூளைக்குள்ளேயுமே நிறைய திரவம் இருக்கும். அந்த திரவத்தில் நீந்துறதுக்கு இது ஃப்ளாஜெலேட் ஸ்டேஜுக்கு மாறிக்கும். அந்த ட்ரோபோசைட் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ளாஜெலேட் ஸ்டேஜுக்கு மாறி நீந்தி போய் அடுத்த திசு அடைஞ்சு மறுபடியும் ட்ரோபோசைட் ஸ்டேஜுக்கு மாறி சாப்பிட ஆரம்பிக்கும். இதே நேரத்தில் இந்த அமீபா அப்படியே 2, 4, 8 பெருகிக்கிட்டே போகும். இது இப்படி மூளையை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 2 to 15 நாளில் நமக்கு கடுமையான காய்ச்சல், பயங்கரமான தலைவலி, ஸ்டிஃப் நெக்கு, அப்படியே தொண்டையெல்லாம் இறுகி போன மாதிரி இந்த உணர்வுகள்லாம் ஏற்படும். இதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஜுரம், காய்ச்சல் அந்த மாதிரி தான் தெரியும். டாக்டர்ஸ்ட்டை போய் செக் பண்ணும் போதும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த அமீபாவால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பேஷண்ட் இறந்துடுறாங்கன்றதான் இல்லை சோகமான நிகழ்வு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை அவங்க பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூட அதுக்கு மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தா அந்த அமீபாவை வெளியில் வச்சு ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ணும்போது சில மருந்துகள் அதை கொள்ளுது. ஆனால் அதுவே பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே கொடுக்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படல அப்படின்றது இன்னொரு ஒரு பெரிய வருத்தமான செய்தி. அதுக்காக எல்லா ஆற்றுலையும் எல்லா குளத்துலையும் குளிக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நாமளே இவ்வளோ வருஷமாக ஆற்றுல குளத்தில் குளிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ தான் இதை பற்றி கேள்விப்படுறோம். இது ரொம்ப ரேரான ஒன்று தான். ஆனால் இப்போ கேரளாவில் இது ரொம்ப
பெருகி இருக்கு, அதிகமாக இருக்குன்றதா உண்மை. இதுலேருந்து தப்பிக்கணும்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான நேரங்களில், இந்த மாதிரி அரசு அறிவிச்சிருக்க இந்த மாதிரியான நேரங்களில் தண்ணியில் போயிட்டு குளிக்கிறது, குளத்தில், அதுவும் குறிப்பாக தேங்கி கிடக்கிற தண்ணியில் நீங்கள் அருவியில் குளிக்கிறது, இந்த வேகமாக ஓடுற ஆற்று தண்ணியில் நல்லா சேஃபாக கரையில் உட்காந்து குளிக்கலாம் ஓகே. ஆனால் தேங்கி கிடக்கிற தண்ணியில் குளிக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி கிடைக்கிற தண்ணியில் தான், குளத்தில் தான், குட்டையில் தான் போய் நான் குளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த நோஸ் கிளிப்பெல்லாம் இருக்குது, மூக்கை நல்லா இறுக்கி மூடுற மாதிரி கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வாயை நல்லா டைட்டாக மூடிக்கிங்கன்னா இப்போ சொல்கிறாங்க. இது வந்த புதுசில் என்ன சொன்னாங்கன்னா, வாய் வழியாக அது போணுச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படாது, ஏன்னா மூக்குக்கு முன்னாடி தான் அந்த நர்வ் இருக்குது, அதனால் வாய் வழியாக உள்ளே போணுச்சுன்னா டேரெக்டாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் போய்க்கு டைஜஸ்ட் ஆகிடும் அந்த அமீபாவே அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ மூக்கையுமே மூடிக்கிங்க, கண்ணையுமே மூடிக்கிங்க அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா எது வழியாக வேணாலும் இது உள்ளே போயிடலாம், மூளையை பாதிக்க ஆரம்பிச்சலாம், மூளை காய்ச்சலை ஏற்படுத்திடலாம் அப்படின்ட்டு. அதனால் அது குளிச்சே ஆகணும்னா ரொம்ப சேஃப்டியாக குளிங்க. அதே மாதிரி வீட்டில் வர டேப் வாட்டரில் இந்த அமீபா இருக்குமான்னு கேட்டால் அது பெரும்பாலும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த டேப் வாட்டரில் வந்து தேங்கி எல்லாம் கடந்து வரதில்லை, அதனால் அதில் அந்த அமீபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னொன்று, அந்த டேப் வாட்டரை நம்ம எடுத்து மூக்கிலலாம் விட போகிறதில்ல, இப்படி மேலே இருந்தால் தண்ணி ஊற்றி நம்ம குளிப்போம், குடிக்கிறதுனால இப்படி தான் குடிக்க போகிறோம், அதனால் மூக்கு வழியாக அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் ஆற்றுல குளத்தில் குளிக்கும்போது மட்டும் இதில் ரொம்ப சேஃபாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக இருந்துக்குங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரன்.